தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, வெள்ளிக்கிழமையினுடைய ஆராதனை. வெள்ளிக்கிழமை என்றாலே குழந்தை இயேசு. வீட்டில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் அர்ப்பணித்து இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்துவீங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை இது. அவர் எப்பயுமே கைக்கு அந்த உரை அணிந்திருப்பாராம், கை க்ளோஸ் போட்டிருப்பாராம். அவர் கையை யாருமே பார்த்ததே கிடையாது. எப்பொழுதுமே அவர் பாக்கெட்டில் வைத்திருப்பாங்களாம், இல்லைன்னா அந்த உரையோடு தான் அந்த கை இருக்கும். அவரும் அதை பார்க்க மாட்டார், யாருக்கும் அதை காட்ட மாட்டார். அந்த கை இப்படி இருக்குல்ல, இப்படி காட்டவே மாட்டாராம். அப்பொழுது வேறொருவர் சென்று கேட்டாராம், ஐயா ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஏன் உங்கள் கையை நாங்கள் வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எப்பொழுதுமே அந்த உரையை அணிந்திருக்கிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நான் சிறு வயதில் இருக்கிற பொழுது, வாலி வயது இருக்கிற பொழுது, இந்த 2 கைகளால் ஒரு சண்டையில் ஒருவனை நான் கழுத்தை நெரித்து கொன்று விட்டேன். அதன் பிறகு அதற்கான தண்டனைலாம் முடிந்து விட்டது. அதன் பிறகு எப்பொழுது என் கையை பார்த்தாலும் நான் கொலை செய்துதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அது தூங்க விட மாட்டேங்குது. என் கையை என்னால் பார்க்க முடியல. அதனால் எப்பொழுதுமே இந்த கையில் இந்த உரை அணிந்து கொண்டதே நான் இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட என்னுடைய பாக்கெட்டில் கை வைத்து கொண்டே நான் இருக்கிறேன் என்று சொன்னாராம். நண்பர்களே, குற்ற உணர்வு நம்மை கொன்றுவிடும். அதுதான் கத்தோலிக்க திருச்சபையில் அழகாக பாவ சங்கீதம் இருக்கிறது. பலர் என்ற குற்ற உணர்வோடு தான் இருக்கும். குற்ற உணர்வு என்னெல்லாம் பண்ணும் தெரியுங்களா? நற்செய்தி இன்னைக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்கல, ஆண்டவர்கிட்ட போகவே இல்லை, அந்த தப்பு நம்ம வாழவே விடாது பாருங்க. ஏரோது அரசன், அதுவும் அவர் வாழ்வில் நிகழ்வுதான் இன்னைக்கு நற்செய்தி. ஏரோது அரசன், குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு குழம்பி போகிறான். என்ன நற்செய்தி? லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 7-9 வரை உள்ள இறை வார்த்தையில் அவன் யாரையெல்லாம் பார்க்கிறானோ அவங்களாம் திருமுழுக்கு யோவானாகவே பார்க்கிறான். திருமுழுக்கு யோவான் வந்துவிட்டதாகவே நினைக்கிறான். இயேசுனுடைய செயல்கள் எல்லாம் பார்த்து திருமுழுக்கு யோவான் தான் வந்து விட்டாரோ என்று குழம்பி போகிறான். ஏனென்றால் இவன் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்ட செய்தவர் குறுநில மன்னன் ஏரோது. எனவே அந்த குற்ற உணர்ச்சி யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அதுவாக இருக்குமோ பய உணர்வு, குற்ற உணர்ச்சி உங்களை மாற்றத்திற்கு கொண்டு போகாது. உங்களை ஒரு குறையோடுவே வைத்திருக்கும். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுருங்க, பாவ சங்கீதம் போங்க அன்பர்களே. அந்த குற்ற உணர்ச்சி இல்லை என்றால் நீங்க வாழ்க்கையில் அடுத்ததை நோக்கி செல்ல முடியும். பாருங்க, எப்போதோ செய்த கொலை அந்த மகன், ஆனால் அந்த கையை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு அவன் அந்த கையை பார்க்க முடியாத அளவுக்கு, அப்படின்னா அவன் எவ்வளோ மனசில் அவன் எண்ணிக்கொண்டு இருப்பான் என்று யோசித்து பாருங்க. இது நமக்கும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பண்ணுற சின்ன தப்புக்கெல்லாம் மன்னிப்பு போகிறது கிடையாது. நம்ம பண்ணுற தவறுக்கெல்லாம் பாவ சங்கீதம் போகிறது கிடையாது. குற்ற உணர்ச்சியோடே வாழ்கிறாய். அந்த குற்ற உணர்ச்சி உன்னை என்ன செய்யும் என்றால், குற்ற உணர்ச்சி உன்னை மாற்றத்தை கொண்டு போகாது. ஒன்று, உனக்கு மன உளைச்சலை உண்டாக்கும். எப்பொழுதும் அன்னைக்கு அதை செஞ்சிருக்கூடாது என்று சிந்திக்கிற தருணத்தில் நான் வெற்றி பெறணும், நான் மாறணும், நான் அதை செய்யணும் என்ற சிந்தனையை அது வளர விடாமல் தடுக்கிறது. ஒரு குற்ற உணர்ச்சி அது உன்னை கொல்லும். 3வது, இந்த குற்ற உணர்ச்சி என்ன செய்யும் என்றால், உனக்குள்ள வருகிற ஆற்றல் மிகு வார்த்தைகளை மனசாட்சியை அது பேச விடாது. நீ மனசாட்சின்னு சொல்ல நீ கேட்க மாட்ட. அந்த குற்ற உணர்ச்சி அடுத்த குற்றத்தை நோக்கி உன்னை நகர்த்தும். அந்த குற்ற உணர்ச்சி என்ன பண்ணுவ, நிம்மதி போயிடும். நிம்மதி போகும்போது என்ன பண்ணுவோம், நண்பன் யாராவது கூடுவோம், இன்னைக்கு போய் நம்ம தண்ணி அடிக்கலாம், வா இன்னைக்கு போய் நம்ம அந்த இடத்துல போய் ஜாலியாக இருக்கலாம், வா இன்னைக்கு போய் நம்ம இதை செய்யலாம். இந்த கேளிக்கையில் போயிடும். அங்கே போனால் நான் மறந்துடுவேன். ஆனால் நீ தண்ணி அடிக்கிற பொழுது குடிக்கு பழக்கம் அது அடுத்த குடி பழக்கத்துக்கு வழிவகுக்குமே ஒழிய மாற்றத்துக்கு வழிவகுக்காது. அப்போ என்ன மாற்றத்துக்கு வழிவகுக்கும்? எது எனக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றால், இன்றைக்கு இந்த வேளைக்கிழமையில குழந்தை இயேசுவின் இரக்கத்தில் எதுவென்றால் பாவ சங்கீதனம், ஆண்டவரிடம் பெறுகிற அந்த மன்னிப்பு. அதான் ஏரோது வாழ்வு. அவன் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொன்று விடுகிறார். ஒருவேளை அதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்த கடவுள் ஒருவேளை மன்னித்திருக்கலாம். அதுதான் யூதாசும். இயேசுவை காட்டி கொடுத்தார். பேதுரு இயேசுவை மறுதலித்தார். பேதுரு திருச்சபையுடைய தலைவராய் மாறி போகிறார். ஆனால் யூதாசு தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஏனென்றால் ஒருவேளை யூதாசு மன்னிப்பு கேட்டிருந்தால் யூதாசும் புனிதராய் மாறி இருக்கலாம், திருத்தூதராய் மாறி இருக்கலாம், ஆண்டவர் இரக்கத்தை பெற்றிருக்கலாம். அவர் மன்னிப்பு கேட்கல. ஆனால் பேதுரு மரித்த பிறகு மன்னிப்பு கேட்கிறார். அதை நினைத்து அழுகிறார். ஆண்டவருடைய மன்னிப்பு. திருச்சபையினுடைய தலைவர், முதல் பாப்பரசன். எனவே அன்பர்களே, பாவ சங்கீதத்துக்கு வாங்க. செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பாருங்க. அது உங்களை அறியாமலே அது உங்களை கொண்டு இருக்கிறது. உங்களை அறியாமலே உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. அது உங்களை அறியாமலே இதையோ நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க பாருங்க. அதை நீங்கள் செஞ்ச தப்பு தான்.
நீங்கள் செய்த தவறுகள் தான். இதை வேறு யாரும் பேச மாட்டாங்க, ஆன்மீகம் மட்டும்தான் பேசும். இயேசு மட்டும்தான் பேசுவார். எனவே இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், பாவ சங்கீதத்துக்கு வா. அந்த குருவிடம் வந்து அந்த குரு ஒரு அப்சல்யூஷன் ப்ரேயர் ஒன்று சொல்வார். பாவத்தெல்லாம் கேட்டு பரிகாரம் சொல்லிட்டு ப்ரேயர் சொல்வார். அந்த ஜெபத்தை நீ பெற்றுக்கொள்கிறது வல்லமை, அந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிறது அருட்சாதனம், அந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிறது ஆசீர்வாதம். செபி. அப்பா நன்றி, ஓ வல்லவரே நல்லவரே நன்றி. இந்த வேலைக்கிழமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வீட்டில் உள்ள குழந்தைகளை எல்லாம் இந்த ஆராதனை அர்ப்பணிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க, நல்லா படிக்கணுமா, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் கூட வேண்டுமா, நல்ல வேலை வாய்ப்பு கூட வேண்டுமா, செபி. இதோ ஆண்டவர், இதோ வல்லவர். அப்பா நீர் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. யாரெல்லாம் பிள்ளைகள் பாவசங்கீதம் செய்யாமல் இருக்கிறார்களோ பிள்ளைகள் பாவசங்கீதம் செய்யும்படியாக ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகள், எப்பொழுதுமே சோகமாக இருக்கிற பிள்ளைகள், எதையோ நினைத்து கொண்டு வளர்ச்சி பாதையில் செல்ல முடியவில்லையே என்று இருக்கிற பிள்ளைகளை இதோ ஆண்டவர் மன்னிக்கிறார். பாவ சங்கீதத்துக்கு செல்வோம். வல்லமையான நற்கரை ஆண்டவர் பெயரில் நீங்கள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புறீங்களா யூடியூப்ல ஆண்டவர், ஒவ்வொரு கமெண்ட்டையும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேனப்பா. இயேசுவே நீ தொடுவீராக, இயேசுவே நீ ஆசீர்வதிப்பீராக. வல்லமையான இறை கிருபை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் அபிஷேகமாக இருப்பார்கள். வல்லமையான இறை அருளை தலைவணங்கி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, விடியற் காலை 3 மணி ஆராதனையை யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் தொடர்ந்து கமெண்ட்டில் அனுப்புங்க. என்னுடைய ஆராதனை ஜெபத்தை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.